தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி ஏதாவது உடல்நல அசௌகரியங்கள் வருது. ஒன்று சளி பிடிக்குது, இல்லை மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிருது, இல்லை காய்ச்சல் வருது. இந்த சின்ன வயசுலேயே கை கால் மூட்டு வலிகள் இருக்குது. டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன சொல்லுவாங்க, உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய பழங்கள் சாப்பிட சொல்லுவாங்க. நட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலேயுமே இந்த பழங்கள், இந்த நட்ஸு இதெல்லாம் வாங்கி தர முடியுமா? அப்படியே வாங்கி தர முடிஞ்சாலும் எவ்வளோ நாளுக்கு நம்மளால் வாங்கி தர முடியும் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் நம்முடைய உணவு முறையிலேயே ரொம்ப எளிமையாக நம்ம சரி பண்ணிடலாம். இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பருவத்தினருக்கு மட்டும் கிடையாது. யாராக இருந்தாலுமே இந்த உணவு முறைகளில் நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளி உணவுகள் சாப்பிட்றது, இந்த டின் அதாவது அடைக்கப்பட்ட உணவுகள், அதாவது இந்த சிப்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரியான உணவுகள் இன்னும் நிறைய இருக்குது இல்லையா. நம்ம ஆன்லைனில் இந்த உணவுகளுக்காகவே நிறைய இருக்குது இல்லையா. அதெல்லாம் வாங்கி சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக நம்ம உடலில் அசௌகரியங்கள் அப்படின்றது வரதான் செய்யும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு என்ன பரவாயில்ல, அடிக்கடி அப்படின்னும்போது கண்டிப்பாக இதை நாம் மாற்றிக்கணும் இல்லையா. அப்போது ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னும்போது இதையெல்லாம் நாம் சாப்பிடலாம். குறிப்பாக ரத்தம் விருத்தி அடையணும், நம்ம உடம்புல நல்ல ரத்தம் ஊறணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 விஷயம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஒன்று, இந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழம், வாழைப்பழம் இதை சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இது கடந்து நமக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கணும், குழந்தை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, உடனே அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பாகணும் அப்படின்னு சொன்னால் வெந்தயக்கீரை, சிறுக்கீரை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இந்த கீரைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வகையில் கொடுங்க. ஒரு நாளைக்கு வெந்தயக்கீரை கூட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா மறுநாளைக்கு இந்த சிறுக்கீரையை கடைஞ்சி அதில் சாப்பாடு போட்டு பரட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த வெந்தயக்கீரை, சிறுக்கீரை இதெல்லாம் உடலில் ரத்த விருத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள். நிறைய கீரைகள் இருக்குது, ஆனால் இந்த கீரைகள் வந்து குழந்தைகளுடைய வாய்க்கும் நல்லாயிருக்கும், அதனுடைய சுவையும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க விரும்புவாங்க. எந்த கீரையாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய விதத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த கீரைகளை நீங்கள் சமைக்கும்பொழுது பச்சை மிளகாய், அதாவது குழந்தைகளுக்கு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் அதிகம் சேர்க்காம காஞ்ச மிளகாயை நீங்கள் சேர்த்து சமைக்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம், இரவு படுக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ரத்த விருத்தி அதிகமாகும் அப்படின்னு சொன்னால் இந்த திரிபலா சூரணம், திரிபலா பொடி இருக்கு இல்லையா. இந்த திரிபலா பொடி அப்படிங்கிறத ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3 விரல்களால் எடுத்து அவங்க வாயில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க சொல்லுங்கள். இதை தொடர்ந்து பண்ணாங்கன்னா அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்றது அதிகமாகும். எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷான புது ரத்தம் அப்படின்றது விருத்தி அடையும், நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்றது அதிகமாகும், குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, ஓடி ஆடி விளையாடுவாங்க. இந்த திரிபலா சூரணம் நம்முடைய Sindhigranai.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், லிங்க் தரேன், வேணும்னா வாங்கிக்கிங்க. இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கட்டும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.